ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜன்னல் தட்டி, அதாவது ஜன்னலுக்குரிய டோர் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருவிட்டு இந்த ஜன்னல் தட்டிக்குரிய சக்கை அதில் வந்து ஓட்டை போடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கம் நியூட்டன் மிஷின் வச்சு ஓட்டை போடுவாங்க. ஓட்டை போட்ட சக்கை வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை வந்து தித்துவாங்க. அது லைட்டாக சைடில் ஃபுல்லாக பிசராக இருக்கும். அதை தித்தி ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துடுவாங்க. நல்லா பாருங்கள், ஓகே தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து கழுந்து ப்ளஸ்ஸு கழுந்து கழுந்து ரெண்டையும் பசையை போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது ஆர்ச் பழுவையும் 4 குன்ற பழுவையும், அந்த ரெண்டு பழுவையும் எடுத்து ரெண்டு தொலைல எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு தேக்கில் நிறையா வகை இருக்குது. நாட்டு தேக்கு இருக்குது, நைஜீரியா தேக்கு இருக்குது, பர்மா தேக்கு இருக்குது, கேரளா தேக்கு இருக்குது. அது ஏகப்பட்ட தேக்கு இருக்குது. இது வந்து நாட்டு தேக்கு. உங்களுக்கு அந்த ரேகையை பார்த்தா அப்படியே தெரியும். ப்ளஸ்ஸு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரைன்ஸு பார்த்தாலே தெரியும், அப்படியே அழுத்தமாக இருக்கும். இந்த நாட்டு தேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சக்கையை வந்து தூக்க முடியாது. ஆனால் கேரளா சக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு ஈஸியாக தூக்கிடலாம். அது காத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு அது கேரளா தேக்கு, நைஜீரியா தேக்குலாம் அடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்படியே பசையை போட்டு அப்படியே செலும்பா போடுவார். செலும்பா போட்டாங்க அப்படியே கப்புன்னு போய் பிடிக்குவா. செலும்பா போட்டு ரெண்டு பக்கம் வச்சு அப்படியே வச்சு திணிச்சு விட்டுறது. அப்படியே திணிச்சு 10-15 தட்டி ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வந்து வாங்காணி போடுவாங்க. வாங்காணினா என்னன்னா, அது ரெண்டு பக்கம் டைட் வச்சு ட்ரில் பண்ணி அப்படியே குச்சியை சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம கடை அட்ரஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக்ட், பெரியகுளம், தென்கரை, பார்வதி தியேட்டருக்கு ஆப்போசிட்டில். நீங்கள் பெரியகுளத்தில் வந்து ஜெயம் பிளைவுட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லிடுவாங்க. இல்லை எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் ஜெயம் பிளைவுட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாலே பாருங்க. அப்படியே அட்டியல் போட்டு அடுக்கிறாரா 10-20 தட்டியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிட்டி டைட் வைப்பாங்க. அதாவது டேபிளில் போட்டு மட்டம் பார்த்து அதுக்கப்புறம் கிட்டி டைட் வைப்பாங்க. அதாவது பாருங்கள், அந்த கிட்டியை ஃபுல் டைட்டும் வைக்காமல் ஆஃப் டைட்டும் வைக்காமல் நார்மலான டைட், இல்லைன்னா சக்கம் உங்களுக்கு வந்து அப்படியே பிறண்டுரும். இப்போ போகிறது வந்து மேலே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது 5 குன்ற பழுவு, அதுக்கு வந்து 4 குச்சி போடுவாங்க. வாங்கி குச்சி, அதாவது 4 பக்கம் வந்து ட்ரில் பண்ணிடுவாங்க. ஒரு கழுந்துக்கு ரெண்டு குச்சி, அப்புறம் இன்னொரு கழுந்துக்கு 2 குச்சி, மொத்தம் வந்து 4 குச்சி போடுவாங்க. பசையை தொட்டு அதை வச்சு அடிச்சு விட்ருவாங்க. அடிச்சோடனே அப்படியே இறங்குவா. இந்த அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இறங்கும். அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து வீட்டுக்கு தேவையான நிலை, ஜன்னல், டோரு, அது எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. நிலை, ஜன்னல், டோரு ப்ளஸ்ஸு அட்டாச் நிலை எல்லாமே நம்ம செஞ்சு தருவோம். ப்ளஸ்ஸு ரெடிமேடாகவே நம்மள்ட்ட இருக்குது. ரெடிமேட் மீன்ஸ் எப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு லிமிட்டடான ஸ்டாக்கு. அது நிலை செஞ்சு வைக்க மாட்டோம். அது இல்லாமல் ஜன்னல் செஞ்சு வைப்போம். ஜன்னல்னால் இந்த 4க்கு 3 ஜன்னல், 3க்கு 3 ஜன்னல், ஜன்னல் ஃபுல்லான நம்ம வந்து செஞ்சு வைப்போம். இப்போ வந்து ஸ்டாக்கு வந்து முடிஞ்சு எல்லாமே போயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளில் செய்வோம். செய்கிறப்ப உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி அடிக்கிறாங்க ஒரு குச்சி. ஆர்ச் முடிச்சு இப்போ வந்து கீழே வந்து பிளைனு, அதாவது 4 குன்ற சக்கையில் வந்து அடிப்பாங்க. கொண்டு சக்கையில் அந்த குச்சி சீவணும். குச்சி சீவுறதுக்கே அப்படியே பொறுமையாக சீவணும்.
கரெக்டாக பாயிண்ட்டாக இருக்கணும் குச்சி, அப்படின்னா தான் உள்ளே அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் முறிப்பாங்க. மேலே எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்க அந்த இதை, அதாவது அந்த கழுந்தை மட்டம் முறிப்பாங்க. 4 பக்கம் முறிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். அதான் தெரியுதுங்களா? 4 பக்கம் திருப்பி போட்டு அறுக்கிறாரா, அந்த மாதிரி போட்டு அறுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு அப்படியே அறுத்து வச்சுட்டு அப்படியே நிமித்தி விட்ருவாங்க. நிமித்தி விட்டு இது வந்து பப்பிங் ஓட்டினதுக்கப்புறம், அதாவது லைட்டாக மேடு பள்ளமாக இருக்கும், அதை ஃபுல்லாக அப்படியே மட்டமாக ஈவன் பண்ணிடுவாங்க. ஈவன் பண்ணி அப்படியே சுற்றி அப்படியே பப்பிங் ஓட்டுருவாங்க. ஓட்டினீங்கன்னா அவங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பப்பிங் ஓட்டினதோட அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக லப்பம் பார்த்து அப்படியே மட்டி எடுத்து வச்சிடும். அதே தான் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல் தேக்கு. உங்களுக்கு அந்த கிரெயின்ஸை பார்த்தாலே தெரியும் தேக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இப்படித்தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.